அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஆச்சல் அகாடமியில் எக்ஸாம் முடிச்சிட்ட கையோடய அப்பயே சேர்ந்துட்டேன் ப்ராக்டிக்கலுக்கு, இன்டர்வியூக்கு. அப்போலேருந்தே இங்கே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது எனக்கு டைமிங்லாம் சரியாக வரல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரோட சேர்ந்து செய்யும்போது தான் சரி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், சரி அந்த கோர்ட்டில் அங்கே கொடுக்கும்போது செய்கிற மனநிலை அப்படியே அந்த பயத்தோட ஒரு இதாக பதட்டத்தோட நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு ஒர்க்கும் சார் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வீடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தோரணம் செய்கிறது அந்த அளவுக்கு மட்டையோ இல்லை மாந்தலையோ கிடைக்காது. அங்கே ஃபீல்டு ஒர்க் போகும்போது அந்த தோப்பில் தான் எல்லாம் நிறைய இது வெட்டி போட்டுருவாங்க. வேணுங்கிறத நம்ம தோரணம் செஞ்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மரம் நடுறது, மரத்தை கவாத்து பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பூக்குன்னு நடுறது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம அங்கே எனக்கு 7ஆம் தேதி ப்ராக்டிக்கலு. அங்கே என்னை பூச்செடி நடுங்கன்னு சொல்லாட்டியுமே வாய்ப்பட கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அது இவ்வளோ நாள் நாங்கள் வீட்டிலலாம் பூக்குன்னு நட்டுருக்கோம், அதெல்லாம் தெரியாது. நம்ம எப்போவுமே குழியை நோண்டி அப்படியே கண்ணை வச்சு அப்படியே மண்ணை தள்ளி விட்டுருவோம். ஆனால் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், மேலே இருக்கிற மண்ணை எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கிட்டு அடியில் இருக்கிற மண்ணை எடுத்து அதை தனியாக வச்சுக்கணும். கண்ணை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மே மண்ணை தான் ஃபஸ்ட்டு அடியில் வேரில் போகிற மாதிரி தள்ளணும். ஏன்னா மே மண்ணில் தான் அந்த உரசத்து எல்லாம் இருக்கும். பூச்சி, எறும்பு, இந்த ஆடு மண்ணெலாம் போன எச்சங்கள் எல்லாம் உரமாக இருக்கும். அதனால் சத்தான மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம கீழே படுத்த ஃபஸ்ட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் அடி மண்ணை மேலே தள்ளணும். இது அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன்.